சாதம் செஞ்சு காமிக்கட்டுமா? தயிர் சாதம் செஞ்சு காமிக்கிறதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படி நீங்கள் கேட்கலாம். புளியோதரை தயிர் சாதம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி தயிர் சாதம் தனியாக ஒரு டம்ளர் அரிசியை தனியாக வைங்க. ஏன்னு கேட்டால் அது நல்லா குழச்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ சாப்பாட்டு அரிசியில் நீங்கள் சாதம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பாடுக்கு 3 பங்கு, புழுங்கல் அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுவீங்க. இதுக்கு 3.5லேருந்து 4 பங்கு வரைக்கும் தண்ணி, பழைய அரிசியில் 4 பங்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். 4 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக விடுங்க. உங்களுக்கு தேவையான பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பால் நிறையா ஊற்றுங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தயிர் நிறையா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளோத்தையும் ஊற்ற போகிறது கிடையாது, கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். இது தாளிக்கிறதுக்கு இது சமையல் எண்ணெயிலே தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்தா போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான் போட போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சோண்டு, இது இவ்வளவும் போட மாட்டேன், கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். போட்டு இது பண்ணிக்கணும். இது சிலர் கேரட் போடுவாங்க. கேரட் வதக்கிடாதீங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. இந்த பார்ட்டி கெட் டுகெதர் அன்னைக்கெல்லாம் தயிர் சாதத்துக்கு கிரேப்ஸ் இதெல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. இது நிறையா போட்டுறாதீங்க, அது வேகவும் விடாதீங்க. அப்படியே தயிர் சாதத்தில் போட்டு இது பண்ணுங்க. பாலை ஊற்றிட்டு இப்போ நீங்கள் சீக்கிரமாக தயிர் சாதம் பண்ணி வச்சிட போகிறீங்க அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் சாதம் வச்சதும் கிண்ட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிடலாம். இல்லை அந்நேரம் நீங்கள் தயிர் ஊற்ற போகிறீங்கன்னா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. தளர்ச்சியாக நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். நம்ம சாதம் சுட சுட பால் ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா அடித்து பிணையணும்னு அவசியமே கிடையாது. அப்படி கிளறுனாலே அது நல்ல குழைவாக இதாகிக்கிடும். அடித்து பிணைஞ்சோம்னா கட்டி கட்டியாக அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிடும். சரியா? இதெல்லாம் டிப்ஸு. அதனால தான் தயிர் சாதம் செஞ்சு காமிக்கிறேன் சொன்னேன். நான் சாதம் இப்போ கொஞ்சம் குழச்சி வச்சுருக்கிறேன். இதை பாலை போட்டு, இவ்வளோ பால் போதும். பாலை போட்டு இது பண்ணி காமிக்கிறேன். சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக தெரிகிறதுனால இதாக இருக்குது. நீங்கள் இன்னும் கூட பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போதும் பால், ஆனால் போதும், இது போதும். இப்போயே தயிர் ஊற்ற போகிறோம் அப்படின்னா இந்த கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிடும். சாப்பிடும்போது நல்லா இதாகிக்கிடும். இவ்வளோ போதும். உங்கள் பேபி தாளிக்கிறது பிடிக்கல அப்படின்னா இப்போ எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சத்தை நம்ம தாளிச்சிடுவோம். எங்கள் பேபிக்கும் பிடிக்காது தாளிக்கிறது. கடுகு ஒன்றுனா பிறக்கிட்டுருப்பா. அதனால் அவளுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தாளிப்போம். இது இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக தெரியறதுனால இன்னும் கூட குழைவாக பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு பழைய அரிசியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சரிசியில் போடுங்க. பச்சரிசி நல்ல பிரமாதமாக 3 பங்கு தண்ணி. அது நம்ம வழக்கமாக 2 பங்கு தண்ணி போடுவோம். அது 3 பங்கு தண்ணி. இது மட்டும் போடுறது தப்பு கிடையாது. தாளிக்கிறதுக்கு இந்த 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு வாசம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கடுகு பொரியுது, கடுகு வாசம், பச்சை மிளகா வாசம், இதெல்லாம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டி அது கடுகு பொரிஞ்சாதான் வாசம் நல்லாயிருக்கும். பொரியாமல் போட்டிங்கன்னா வாசம், அந்த கடுகு வாசம் வராது. இதில் வேறு எதுவும் தாளிக்க வேண்டியது இல்லையா? இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி போடுறாங்க. அதை வேண்டியதில்லை. வேறு எதுவும் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு அதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா தயிர் சாதம் உடனே ஊறிடும். இது உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு எப்போவும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம போடுறது. பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி போதும். சும்மா ஒரு 2 பீஸ் போட்டுருக்கேன். அமர்த்திட்டு ஃப்ளேம் அமர்த்திட்டு இதை எப்படி கொட்டிடுவோம். மல்லித்தழையை தூவி
நான் தயிர் போட்டேன். நீங்கள் சாப்பிட்ற நேரம் இன்னும் உங்களுக்கு வந்து தயிர் நிறையா இருக்கணும்னு தோணுச்சுன்னா தயிர் போட்டு சாப்பிடுங்க. இதை இப்போ கலக்க வேண்டாம். இந்த இது வந்து நீங்கள் சாப்பிட்ற நேரம் கலந்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு நல்லா கிறிஸ்பியாக கடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு வந்து வத்த குழம்பு, மிளகா குழம்பு நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப அறிமுகமான குழம்பு. அந்த புளிக்காய்ச்சலில் மிச்சம் வச்சுருக்கிற அந்த இது அது எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாம். வெங்காய வடகம், கூழ் வடகம் அது தொட்டு சாப்பிடலாம்.